முதல் வந்து ஒரு பாதுகாப்பான இடங்களாக இருந்தது. முக்கியமான ஒரு தளபதியின் வீடு. அந்த வீட்டை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இது 6 தளபதி. அவர் வந்து எப்படி இருந்தார், என்ன செய்தார்ன்றதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். இந்த வீடு வந்து சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். சரி பார்ப்போம், உள்ளுக்கு போய் எப்படி அவங்களோட வீடு இருக்கான்னு சொல்லி. நாங்கள் கிணத்தடியை தான் போய் பார்க்க போகிறோம். கடைசியாக தான் சொல்லுவேன் இது ஆற்ற வீடாண்டு. இந்த இதில் தொட்டி ஒன்று கட்டி வைக்கணும். பாருங்கள், கிணற மேலுக்கே தண்ணி இருக்குது. ஆனால் தண்ணி பாவனை இல்லாதால் இது வந்து எப்படி இருக்குது. ஆனால் வாளியும் கிடக்குது. இதுக்கு வந்து பின்பக்கம் ஒரு கேட் இருக்குது பாருங்கள். இந்த வீட்டுக்கு பின்பக்கத்தாலேயும் போய் வரக்கூடிய மாதிரி ஒரு கேட் வச்சுருக்கணும். வீட்டுண்ட பக்கம்தான் போகிறோம். இப்போ பின்பக்கம்தான் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க பின்பக்கம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஓரளவு தெரியும். இதில் பின்பக்கம் வந்து வாகனங்கள் விடக்கூடிய மாதிரி செய்திருக்கணும். உள்ளக்கூடிய வாகனத்தை கொண்டு பார்க் பண்ணலாம். இது வந்து இந்த இதில் பார்க் பண்ணக்கூடிய மாதிரியும் இங்கே அதுக்கு நேரு இதில் கிச்சன் இந்த பகுதி வந்து கிச்சனுக்கான பகுதியுமாக இருந்திருக்குது. ஒரு அறை ஒன்று இருக்குது. இதுக்கும் அங்கே இதுக்குள்ளே வந்து பங்கர் செட்டப். இந்த பங்கர் வந்து அடிஞ்சிட்டு போயிட்டுது. அந்த இதுக்குள்ளே பங்கர் செட்டப் ஒன்று இருந்திருக்கு. இப்போ நாங்கள் இந்த பக்கத்தை பார்க்க போகிறோம். வரலையோ ஒரு நாளும் வரல நான் இங்கே. இந்த அறையும் வந்து ஒரு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ நீட்டாக கட்டியிருக்கிறாங்க. நல்லா அழகாக இருக்குது. சரி, இப்போ இதுக்கும் ஒரு கிச்சன் செட்டப்பாக தான் இருக்குது. இதுக்கும் ஒரு புத்து வச்சுட்டு பாருங்கள். இதெல்லாம் புத்து. இதுவும் ஒரு கிச்சன் செட்டப்பில் இருக்கிற ஒரு பக்கம் தான் இது. கோபிசம் எல்லாம் கலட்டிட்டாங்க. சரி, இப்போ நாங்கள் பக்கத்தை பார்த்துட்டோம். இங்கே 2 வீட்டில் ஒரு வீட்டை பார்த்துட்டோம். இது வந்து மேல் மாடியை நான் உங்களுக்கு காட்டுறேன். பிறகு இந்த வீட்டை பாருங்கள் எப்படி இருக்கு. கீழுக்கு முன்னுக்கு மாவட்ட பதிச்சிருக்கணும். இது ஒரு அறையாக இருக்குது. இது ஒரு அறை. இப்படியே வந்தோம்டா இதுக்கும் ஒரு அறையாக தான் இருக்குது. இதுக்கும் ஒரு அறை. உடம்புல கட்டுறது எல்லா செட்டப்பும் இருக்குது. அப்படி இஞ்சால பார்ப்போம். நாங்கள் இஞ்சால பார்த்தோம்னா இதுக்கும் ஒரு கிச்சன் பாருங்கள். ஒரு இடத்துல 2 கிச்சன் இருக்குது. இதுக்கும் ஒரு கிச்சன், இதுக்கும் ஒரு அறையாக இருக்குது. எல்லாம் நீட்டாக இருக்குது. ஜன்னல், நில, கதவு, கோப்சம் இவ்வளவுத்தையும் போட்டால் இந்த வீடு வந்து ஒரு தரமான வீடாக மாற்றலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வீடாக இருக்கும். இப்போ நாங்கள் மேல் மாடியில் போய்கொண்டிருக்கோம். பாருங்கள், மேல் மாடியில் நாங்கள் மேலுக்கு வந்துட்டோம். மேலுக்கு பாருங்கள், முன்பக்கம் வந்து அறைகள் இருக்குது. சீட்டெல்லாம் கொட்டுப்பட்டுட்டு அப்படி நின்று வானத்தை பார்க்கலாம். அறைகள் ஒரு அறையும் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். எவ்வளோ மேல் அழகாக இருக்குன்னு பார்க்க. இது ஒரு புறம் ஜல அறைக்கு. இதையும் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அழகான முறையில் செய்திருக்கு. நம்மகிட்ட நாவல் மரம் இருக்குது. நல்ல இனிப்பான பழங்கள், பெரிய பழம் எல்லாம் நாவல் பழம். சரி, நாங்கள் இப்போ பார்ப்போம். பக்கம் பார்த்துட்டோம், மேல் பக்கம் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் இறங்க போகிறோம்.
இதை சும்மா இருந்து டிக்டாக் பார்த்துட்டு மேலே இருந்து என்ன சொல்றீங்க நான் சொன்ன கருத்துக்கு? போய் முற்றிலும் போய் சொல்லக்கூடாது. நீங்களாம் போய் சொல்றீங்க போய் இதை நம்ப வேண்டாம் மக்களே. டிக்டாக்ல ஒரு ஆளுக்கு சரியான ஒரு டிக்டாக் டிக்டாக்ல இந்த படம் மாதிரிதாண்டு நான் சொல்றதோ தன்னை போட்டோ ப்ரைவேட்ல போட்டு வீடியோ எல்லாம் போட்டு எடிட் எல்லாம் போட்டு ஸ்டேட்டஸ் போட்டு விளையாடி கொண்டிருக்கோம். ஒவ்வொரு நாளைக்கும் 3 ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவேன். இதில் நிற்கிறது முதிரை மரம். இதில் நிற்கிறது என்ன மரம்? ஆலமரம். என்ன மரம் மாதிரி கிட்டத்தட்ட ஆலமரம் பாய்தான் வித்தியாசம் இருக்குது. சமநிலை நிற்கிறது இந்த தேக்கு இருக்குது. இடத்த வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்காங்க இந்த இடம். நீங்கள் கேட்பீங்க எங்கள்கிட்ட திருப்பி கேட்கக்கூடாதான், கமெண்டில் மட்டும் தான் கேட்கணும். ஃபோன் பண்ணிலாம் கேட்காங்க, கமெண்டில் கேளுங்க. எந்த இடம் மட்டும் கேளுங்க, நாங்கள் பண்ண மாட்டோம். பதிலில் ஃபோனில் கேட்குறாங்களுக்கு எந்த ஒரு பதிலும் பெறாது. கமெண்ட்டா திருப்பிலே கமெண்ட் பண்ணுவோம், இது இந்த இடம் தான், நீங்கள் வாங்க வந்து பாருங்கன்ட்டு. சரியா? அப்படி அஞ்சு வருங்க மாடு கிடக்குதான் இங்கே. அழகாக இருக்கு.